ஊராட்சியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் 10,000 ரூபாய் வழங்க கோரி சென்னையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் உள்ள 12,524 ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்கத்தை இயக்குபவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றுகின்றனர். பகுதி நேர தொகுப்பூதிய ஊழியர்களான இவர்கள் மாதம் 2,000 ரூபாய் ஊதியம் பெறுகின்றனர். குறைந்தபட்ச ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி, உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் சென்னையில் புதனன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இன்றைய சூழ்நிலையில் 2,000 ரூபாயை வைத்து குடும்பம் நடத்துவது மிக கடினம் என்றும், குறைந்தபட்ச ஊதியம் 10,000 ரூபாய் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்மேளன பொதுச் செயலாளர் கணேசன் கேட்டுக் கொண்டார். ஊராட்சிகளிலே பல ஆண்டுகளாக பணிபுரிந்தும் பல மணி நேரங்களாக தொழிலாளர்கள் பணிபுரிந்த போதும் இவர்களை பகுதி நேர ஊழியர்கள் என்று சொல்லுவது வெள்ளையர் காலத்தில் இருக்கிற அடிமைத்தனம் சுதந்திர இந்தியாவிலே நீடிக்கிற நிலையாக இருக்கிறது. இந்த ஊழியர்களை பணி நிரந்தரமாக்க வேண்டும், முழு நேர ஊழியராக ஆக்கி குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இருந்து 3,000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.